வெல்கம் டு தமிழன் கைட் யூடியூப் சேனல். நான் காயத்ரி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம்ல வந்து 969 வேகன்சிக்கான ஷார்ட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தமிழன் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோ உடனுக்குடனே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம்ல வந்து காவல் சார்பு ஆய்வாளர் கீழே தாலுகா மற்றும் ஆயுதப்படையில ஆண், பெண் மற்றும் திருநங்கைகளை வந்து ரெக்ரூட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில வந்து ஆண்களை மட்டும் ரெக்ரூட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன்ல அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து www.tnusrbonline.org என்ற வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க டைரக்டா அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அது மூலமாவும் நீங்க போய் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஊதியம் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 36,900 ரூபாயில இருந்து 1,16,600 ரூபாய் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான நோட்டிபிகேஷன் என்னைக்கு வந்திருக்குன்னா 8/3/2019, அதாவது இன்னைக்கு தான் வந்திருக்கு. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 20/3/2019 அன்னைக்கு ஓப்பன் ஆகுது. கடைசி தேதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 19/4/2019 சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 டிவிஷனா நடக்கும். ஒன்று வந்து பொது விண்ணப்பதாரர்கள், இன்னொன்று வந்து காவல்துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அவங்களோட சன்னோ இல்லை டாட்டரோ வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு தனியாக வந்து செப்பரேட்டாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு செப்பரேட்டாக 20% இடஒதுக்கீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, யார் யாருக்கு இருக்குன்ற டீட்டெயில்ஸ் பார்ப்போம். காவல் சார்பு ஆய்வாளர் வந்து தாலுகா லெவலில் ஆண்களுக்கு வந்து 462 போஸ்டிங்கும், பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு வந்து 198 போஸ்டிங்கும் இருக்குது. மொத்தமாக வந்து 660 போஸ்டிங் இருக்குது. காவல் சார்பு ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு கீழே வந்து ஆண்களுக்கு வந்து 193 போஸ்டிங்கும், பெண்களுக்கு வந்து 83 போஸ்டிங்கும் இருக்குது. மொத்தமாக வந்து 276 போஸ்டிங் இருக்குது. காவல் சார்பு ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, இவங்களுக்கு வந்து பெண்கள் கிடையாது, ஆண்களை மட்டும்தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இதில் 33 ஆண்களை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. மொத்தமாக ஆண்களுக்கு வந்து 688 போஸ்டிங்கும், பெண்களுக்கு வந்து 281 போஸ்டிங்கும் இருக்குது. மொத்தமாக 2 பேர்த்துக்கும் சேர்த்து 969 போஸ்டிங் இருக்குது. இதில் வந்து காவல்துறை ஒதுக்கீடு வந்து 20% கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இவங்களோட அப்பாவோ இல்லை அம்மாவோ வந்து காவல்துறையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களோட சன் அண்ட் டாட்டருக்கு வந்து 20% இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. இதுக்கப்புறமா வந்து விளையாட்டுத்துறையினருக்கும் வந்து சிறப்பு ஒதுக்கீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. விளையாட்டுத்துறையினருக்கு வந்து 10% வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட 15 விளையாட்டு போட்டியில் வந்து தேசிய, மாநில மற்றும் பல்கலைக்கழக லெவலில் வந்து பங்கேற்று ஃபர்ஸ்ட் ப்ரைஸோ இல்லை செகண்ட் ப்ரைஸோ வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறை ஒதுக்கீட்டின் கீழே வந்து விண்ணப்பிப்பவர்களுக்கு எழுத்து தேர்வு வந்து தனியாக நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து காவல்துறை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் பொது ஒதுக்கீட்டிலையும் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் பொது ஒதுக்கீட்லேயும் அப்ளை பண்ணலாம், ப்ளஸ் உங்களுக்கான துறைக்கான இடஒதுக்கீட்லையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2 டைம் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து சிறப்பு ஒதுக்கீட்டில் வந்து காவல்துறை மற்றும் விளையாட்டு தேர்வுகள் வந்து தனியாக தான் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து தமிழ் வழியில் வந்து பயின்றவங்களுக்கு சிறப்பு இடஒதுக்கீடு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் வழியில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20% வந்து இடஒதுக்கீடுல வந்து முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த 20% வந்து தமிழில் படித்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு போடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 28 வயசுக்குள்ளே இருக்கணும். எந்த அன்னைக்குன்னா 1/7/2019 அன்னைக்கு 20 வயசை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 28 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் இஸ்லாமியர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினருக்கு வந்து 20 வயசை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 30 வயசுக்குள்ளே இருக்கணும். எந்த அன்னைக்குன்னா 1/7/2019 அன்னைக்கு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கும் ஆதி திராவிடரில் அருந்ததியருக்கும் வந்து 20 வயசை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 33 வயசுக்குள்ளே இருக்கணும். எந்த அன்னைக்குன்னா 1/7/2019 அன்னைக்கு. ஆதரவற்ற விதவையாக இருந்தால் அவங்க வந்து 20 வயசை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னைக்குன்னா 1/7/2019 அன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு 20 வயசை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே முன்னாள் இராணுவத்தினர், முன்னாள் மத்திய துணை இராணுவ படையினராக இருந்தாங்கன்னா அவங்க பதவியிலேருந்து அவங்க ரிசைன் பண்ணிட்டு ஒரு 1 இயர்க்கு அப்புறம் அவங்க ஓய்வு பெறுவதற்கு 1 இயர்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கலாம். அவங்களுக்கான வயசு எவ்வளோ இருக்கணும்னா 20 வயசை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 45 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. துறை ஒதுக்கீட்டு கீழே வந்து அப்ளை பண்ணுறவங்க, அதாவது காவல்துறை ஒதுக்கீட்டுக்கு கீழே அப்ளை பண்ணுறவங்களுக்கும் வந்து
20 வயசுக்கு அப்புறமாவும் 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10th +2 வித் எனி டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 3 இயர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கலாம், 4 இயர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கலாம், இல்லை 5 இயர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கலாம். இல்லைனா வந்து 10th +2 இல்லைன்னா வந்து தொலைதூர கல்வி மூலமாக வந்து 3 இயர்ஸ் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லைன்னா 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு அப்புறமா 2 இயர்ஸ் காலேஜ் முடிக்கிறது, இல்லை 3 இயர்ஸ் காலேஜ் முடிக்கிறது, அந்த மாதிரியும் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக வந்து நீங்கள் 10th முடிச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அப் டு 10th லெவலில் வந்து தமிழில் வந்து பயிற்று மொழியாக கற்றுருந்தாலும் சரி, இல்லைனா இளங்கிலையில் வந்து படிப்பு மொழியாக வந்து பயிற்று மொழியாக தமிழில் கற்றுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா 2 வருஷத்துக்குள்ளே வந்து தமிழ்நாடு நடத்துகிற தமிழ் வழி பயிற்சிக்கான 2 எக்ஸாமினேஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை ஜாப் ஜாயின் பண்ண 2 வருஷத்தில் கிளியர் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு வந்து எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னா வந்து ஜாதி சான்றிதழ் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஜாதி சான்றிதழ் வச்சு தான் உங்களுக்கு வந்து எந்த கோட்டா கீழே வருவீங்க அப்படின்றத சொல்வேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதோட தேர்வு நிலை மற்றும் ஒதுக்கீடு பார்ப்போம். எழுத்து தேர்வு வந்து 70 மதிப்பெண்களுக்கு நடக்கும். யாருக்குன்னா பொது பிரிவுக்கு கீழே அப்ளை பண்ணுறவங்களுக்கு. இதே வந்து துறை ஒதுக்கீட்டில் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து 85 மதிப்பெண்களுக்கு நடக்கும். உடல்கூறு வந்து பொது பிரிவுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து உடல்கூறு தேர்வு இருக்கும். அவங்களுக்கு வந்து 15 மதிப்பெண்களுக்கு உடல்கூறு தேர்வு நடக்கும். இதே துறை ஒதுக்கீட்டு கீழே இருக்கிறவங்களுக்கும் வந்து உடல்கூறு தேர்வு நடக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து மார்க் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதே நேர்காணல் வந்து 10 மதிப்பெண்களுக்கு வந்து பொது ஒதுக்கீட்டு கீழே அப்ளை பண்ணுறவங்களுக்கும் துறை ஒதுக்கீட்டு கீழே அப்ளை பண்ணுறவங்களுக்கும் 10 மார்க் இருக்கும். சிறப்பு மதிப்பெண் வந்து 5 மதிப்பெண் கொடுப்பாங்க பொது ஒதுக்கீட்டுக்கு கீழே. அதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்கன்னா தேசிய மாணவர் படையிலையோ இல்லை நாட்டு நல பணி திட்டங்கள்லையோ இல்லை விளையாட்டுலையோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. துறை ஒதுக்கீட்டு கீழே அப்ளை பண்ணுறவங்களுக்கும் 5 மார்க் கொடுப்பாங்க. அது வந்து தேசிய காவல் பணித்திறன் போட்டியில் வந்து பதக்கம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 2 பேருக்குமே வந்து 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் 25 மதிப்பெண் வந்து பொது பிரிவினராக இருந்தால் எடுத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே துறை ஒதுக்கீட்டு கீழே அப்ளை பண்ணுறவங்களுக்கு 30 மதிப்பெண் எடுத்திருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது மினிமம் குவாலிஃபிகேஷன் தான். மேக்ஸிமம் கட் ஆஃப் அவங்க அந்த டைமில் ஃபிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்கும். இதே வந்து எழுத்து தேர்விலிருந்து 1:5 என்ற ரேஷியோவில் வந்து எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. நேரடி தேர்வுக்கு வந்து எவ்வளோ வந்து நேர்காணலுக்கு வந்து எவ்வளோ சூஸ் பண்ணுவாங்கன்னா 1:2 ரேஷியோவில் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேருன்ற இதை வந்து கூப்பிடுவாங்க நேர்காணல்களுக்கு. எழுத்து தேர்வு வந்து எங்கே நடக்குன்ற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க அந்த அப்போ தான் வந்து சொல்வோம், எங்கே நடக்கும் எப்படி நடக்கும்ன்றத சொல்வோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து லெட்டரில் வந்து இன்டிமேட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் ஆன்லைனில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான தேர்வு கட்டணம் வந்து பொது வகுப்பினராக இருந்தால் 500 ரூபாயும், காவல்துறை ஒதுக்கீட்டுக்கு கீழே அப்ளை பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து அவங்க பொது பிரிவுக்கு கீழேயும் அப்ளை பண்ணியிருக்கலாம், துறை ஒதுக்கீட்டுக்கு கீழேயும் அப்ளை பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து 1000 ரூபாவும் வந்து எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இதோட அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட அட்மிட் கார்டு வந்து எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா www.tnsorb.online.org வெப்சைட்டில் இருந்து வந்து அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இல்லைனா நாங்கள் வந்து அட்மிட் கார்டு ரிசல்ட்ஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து tamilangate.in வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கே போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த போஸ்டிங்க்கு வந்து மருத்துவ பரிசோதனை மற்றும் முந்தைய பழக்க வழக்கங்கள் மற்றும் குணநலன்கள் குறித்த விசாரணை இருக்கும். அப்படின்னா வந்து காவல்துறையினர் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்க, எப்படிப்பட்டவங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அதுவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா www.tnsorb.online.org வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இல்லைனா tamilangate.in வெப்சைட்லேயும் வந்து நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கே போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களோட குட் ஜாபுக்கு எங்களோட பெஸ்ட் விஷஸ். நன்றி.